நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பர் செம்ம காமெடியாக இருக்குது. சவுந்தரபாண்டிக்கு மொத்தமாக சேர்த்து ஆப்போசிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் அவங்க வேறு காய்ச்சலில் இருக்காங்க. எல்லோரும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நான் மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், என் தங்கச்சிக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், அவளோட குழந்தை வந்துட்டு நல்லபடியாக பிறக்கணும், இந்த காய்ச்சல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, அப்படியே உசுர் போனாலும் என் தங்கச்சிக்காகத்தானே போகுது, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாரும் அதை கேட்டு வந்துட்டு அழுகுறாங்க. தங்கச்சி மேலே இப்படி பாசமாக இருக்காருன்னு உடனே இசைக்கு சொல்கிறாங்க, அண்ணே உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேனே, எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வாய் மூடு, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்காக இந்த அண்ணே செய்யாமல் வேற யார் செய்வா, அம்மையாக இருந்து உனக்கு எல்லாமே பண்ண வேண்டியது நான் தான், அப்பையாக இருந்து பண்ண வேண்டியது நான் தான், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு வைகுண்டா அதெல்லாம் கேட்டு அழுகிறாரு. கடவுளே என் பிள்ளையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி இதெல்லாம் பார்த்து நக்கலாக வந்துட்டு சிரிச்சு விட்டுருக்காரு. எப்படியாவது இவனை மாத்திரை மருந்து எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா முடியாது போல, இவன் பரிகாரத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாமோ பண்ணி பார்க்குறோம். இதுதானே ஆரம்பம், நாளைக்கு தானடா முழுசாக இருக்குது, அப்போ இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் வந்துட்டு சில ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்கோ வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பரிகாரத்துக்கு பயங்கரமாக வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சண்முகங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணே இப்போ நீ ஓகே தானே, பரிகாரத்தை பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவுமே இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, என் பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம், இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. அங்கிட்டு வந்து சவுந்தரபாண்டி அந்த ஆள்கள்லாம் தனியாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கடா, உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா, அந்த வெறுமையன் பரிகாரம் பண்ண போகிறான், நம்ம கூட்டத்தோட கூட்டமாக போய் நம்ம பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணிடணும். இலை சனியா, நான் ஏற்பாடு பண்ண சொன்ன இன்னொரு பொருளை ஏற்பாடு பண்ணிட்டே அப்படின்னு சொல்ல, ஐயா அதெல்லாம் பக்காவாக இருக்குது, அந்த இதில் போய் கலக்கிறது மட்டும்தான் வேலை, இனிமேல் நம்ம நினச்சதையா நடக்க போகுது, இப்போ பாருங்கள் குடும்பத்தோட கால் தரையில் படாமல் எப்படி குதிக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, பிறகு சும்மாவா அந்த ஆசிட்டை பத்ததும் அவங்க காலெல்லாம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு அவங்க சண்முகம் அவங்க வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி ரெடியாகி கோவிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்க. கோவிலில் வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு தடபுடலாக பூஜைலாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊர் மக்களும் வந்திருக்காங்க. அப்போது சவுந்தரபாண்டி அவங்களும் சண்முகம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு முத்துப்பாண்டி கேட்குறாங்க, மச்சான் ஒரு ட்ரெஸ் இங்கே இருக்குது, இன்னொன்று கவி வெட்டி எதுக்கு அப்படின்னு சொல்ல, அது உன் அப்பனுக்கு தான், அவனுக்கு தரமான பூஜை ஒன்று இன்னைக்கு இருக்குது, அவனுக்கு காவடி எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லுது, செய்ய வச்சிட வேண்டிதான், என்ன ஆட்டம் போட்டாடு, என்னையோட பரிகாரத்தை பண்ண விடாமல் தடுக்கிற, இப்போ பாரு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வாயமுடுங்களையும் சவுந்தரபாண்டி வந்துட்டு குருன்னு சண்முகத்தை பார்க்க, எல்லாம் உங்களுக்காண்டி தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்ல, எனக்காண்டி என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க, உங்களுக்காக நல்ல வாழ்த்தலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த நல்ல உள்ளத்துக்காண்டி தான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு வாயில் வந்துட்டு அழகு குத்த வச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அழகு குத்த வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தடுக்கிறாரு. பெத்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போது இதுக்காக கூட நீ இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனும் சேர்ந்து நல்லா வந்துட்டு நாக்கில் வந்துட்டு குத்தி விட்டுடுறாங்க. டே இதெல்லாம் எனக்கு தேவையா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, பாண்டிமா வந்துட்டு தம்பி வசமாக சிக்கிட்ட தம்பி, பேசாமல் நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம், இப்போ நான் என்னமோ வாழ்த்த போகிறேன் வாலாட்ட போகிறேன்னு வந்த பாரு, இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறதுக்குள்ளே அவங்க வந்துட்டு அந்த அண்டா மாதிரி தண்ணியில் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி கலந்துருப்பாங்க. அது பட்டதுமே வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும், ஆசிட் மாதிரி. அதை எடுத்து பாண்டியம்மா கல்லை சவுந்தரபாண்டி கல்லை சலப்புன்னு ஊற்றுறாங்க. ஏன்னா சண்முகம் அவங்க என்னென்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னு எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அதை பார்த்தா தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எரிச்ச தாங்க முடியாது, ஐயோன்னு வந்துட்டு கதறி துடிக்க எல்லாரும் அதை பார்த்துட்டு வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து இவங்க அட்டகாசம் முடிஞ்சதுமே எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு ஒன்றா போகிறாங்க. சண்முகம் வந்துட்டு பரிகாரத்தெல்லாம் நல்லபடியாக வந்துட்டு பண்ணுறாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களும் வேண்டுறாங்க, கடவுளே இந்த பிரச்சனை இல்லாமல் பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்னு ஆளுக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்க. சண்முகங்களும் கஷ்டப்பட்டு அவர் சொன்ன பரிகாரத்தை வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சு ஆஞ்சு ஒரு இடத்துல உட்கார, அண்ணே என் குழந்தைக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேனே, பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேனே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட ரொம்ப உருகி அழுதெல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆமனே நீ இப்படி இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்காக நான் பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண போகிறேன், இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. அதுக்கு இசைக்கு சொல்கிறாங்க, என்னே எனக்கு மட்டும் பையன் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் பேரை தானே வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அட பைத்தியக்காரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நீ ஏன் பேரை
தான் வைக்கணும், சண்முகின்னு வச்சிரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த திக்கம் சவுந்தரபாண்டியை காமிக்கணுமே, நாக்கெல்லாம் வந்துட்டு குழி விழுந்து கதறிட்டு இருக்க, பேசாமல் நீ வந்துட்டு பிளானை விட்டுருக்கலாம், அவன் பாட்டு பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு போயிருப்பா. இப்போ என் காலுக்கு சேர்த்து நீ வேட்டு வச்சிட்டேல, உன் கூட எந்த பிளானுமே சேர்ந்து வரக்கூடாதுடா. இப்போ பாரு குடும்பமாக சேர்ந்து பிளானெல்லாம் முடிச்சுட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன்னால் பேச கூட முடியாமல் வாயை மூடிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டா பார்த்தேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ நானே வந்துட்டு வெந்து போயிருக்கேன், நீ வேற அதில் வேலை பாய்ச்சறியே, அமைதியாக இரு, நான் பாய்ச்சல அவன் பாய்ச்சிட்டான் அப்படின்னு சொல்ல. ஐயோ சனியா முதல்ல இவளை விரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பார்த்து சொல்ல. அதெல்லாம் பார்த்து வந்துட்டு சிரிப்பாக இருந்துச்சு, காமெடியாக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.